நம்மளோட பிசினஸ் பல வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல புதுசா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஆன்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா நாமளே ஆன்லைன்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஆன்லைன் அப்படின்னு நம்ம பிசினஸை கொண்டு வரணும் அப்படின்னம்னா மிக முக்கியமானது பிராண்ட் கலர். இதை வச்சுதான் மக்கள் நம்மளை ஜட்ஜே பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு சில ஒரு சைக்காலஜி எல்லாம் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலரை நம்ம போடக்கூடாதுங்க. எப்பயுமே கஸ்டமருக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 185% மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச கலரை தான் பிராண்ட் கலரா போடுறாங்க. அது தப்பான அணுகுமுறைங்க. எப்பயுமே கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும், ட்ரெண்டுக்கு என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு எது சூட் ஆகும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட பிசினஸுக்கு என்ன கலர் ஸ்கீம் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இங்க நம்ம ஒரு ChatGPT ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி we are going to take a suggestions. ChatGPT வாங்கி நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ வாங்க நம்ம பிசினஸுக்கு என்ன கலர்ஸ் சூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். வெல்கம் பேக் டு திஸ் வீடியோங்க. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நம்மளோட பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு வரோம் அப்படின்னம்னா இந்த பிராண்ட் கலர் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பிசினஸுக்கு எந்த கலர் சூட் ஆகும், நம்ம பிராண்டுக்கு என்ன கலர் சூட் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஒரு வெப்சைட் பண்றப்பயோ இல்ல ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்றப்பயோ எது சூட் ஆகும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து ஒரு கஸ்டமரோட சைக்காலஜி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ChatGPT இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் நம்ம பிசினஸுக்கு எந்த பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பாருங்க, we are setting the context. என்னவா செட் பண்றோம் அப்படின்னம்னா, நீங்க வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் UI அண்ட் UX டிசைனர், கிராஃபிக்கல் டிசைனர் சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ அந்த மாதிரி நீங்க டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கலர் தியரி, சைக்காலஜி தெரியணும், இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு தெரியணும், வெப்புக்கு என்ன வேணும், ஆப்புக்கு என்ன வேணும், இது எல்லாம் சொல்லிட்டு யுவர் டாஸ்க் இஸ் டு சஜஸ்ட் அ கலர் ஸ்கீம் ஃபார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது வந்து smartvanigam.com அப்படின்னு போனீங்கன்னா இட்ஸ் எஜுகேஷனல் வெப்சைட் ஃபார் மார்க்கெட்டிங் டு லேர்ன் அண்ட் க்ரோ அப்படிங்கிறது தான். ஸோ உங்களது நீங்கள் இ-காமர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் இதாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கறத கிளியரா போட்டுருங்க. உங்களோட வெப்சைட் ஒரு மொபைல் ஆப் பண்றீங்களா, அது என்ன பண்ண போறீங்க, எதுக்காக, யாருக்காக அப்படிங்கிறது தட் இஸ் டெய்லர்ட் டு தமிழ் MSMEs. ஸோ அதையும் நான் போட்டுட்டேன். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் இங்க யாரு, நீங்க எதுக்காக பண்ண போறீங்க அப்படிங்கிறத கிளியரா போட்டுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது கலர் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி கோல் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, கலர் ஸ்கீம் நல்லா இருக்கணும், ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது நம்ம வெப்சைட்குள்ள வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். இது எல்லாமே வந்து நம்மளோட பிராண்ட் ஐடென்டிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். ஸோ தட் என்னோட இலக்கு பார்வையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கணும், நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஐடென்டிட்டியோட வேல்யூ என்ன, அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணேன். அதை நம்ம எப்படி இருந்தாலும் கீழே கொடுக்க போகிறோம், அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி அதை வந்து கலராக மாற்றுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா, ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி கிரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண சொல்கிறோம். ரெண்டாவது, டார்கெட் ஆடியன்ஸோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ என்னோட தமிழ் MSMEs நான் டார்கெட் ஆடியன்ஸ்னு போட்டிருக்கனால அவங்களுக்கு கலர் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த இதில் போய் அது வந்து சைக்கலாஜிக்கலாக டெஸ்ட் பண்ணோம். எங்க இருக்க யங் பீப்புளுக்கு என்ன பிடிக்கும், இல்லை பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எது ஒரு வைப்ரண்ட் கலர், எது பிரைட் கலர். அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் வெப்சைட், அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கோம், எஜுகேஷனல் வெப்சைட்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி போல்டாக நல்ல ஒரு மினிமலிஸ்டிக் கலர், ரொம்ப அடிக்காம இருக்கணும், மினிமலிஸ்டா என்ன நல்லா இருக்கும். அதே மாதிரி கலர் ஸ்கீம் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் ஒத்து வர மாதிரி பாரு.
வெப் கான்டென்ட் ஆக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ், அதாவது ஒரு வெப்சைட் டெவலப் பண்றோம்னா அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். பிரைமரி கலர் பேலட் என்ன இருக்கணும், இட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 3 மெயின் கலர்ஸ். ஸோ எதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ ஸோ தட் அக்கார்டிங்லி வி கேன் டிசைட். அந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தென் இன்ஃபர்மேஷன் அபவுட் அஸ். ஸோ என்ன மாதிரியான வெப்சைட், அதே இன்ஃபர்மேஷன் தூக்கி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க. டார்கெட் ஆடியன்ஸை பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் பிராண்டோட ஐடென்டிட்டி அண்ட் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிராண்ட் என்னன்னா ஸ்மார்ட் வணிகம். என்னோட ஐடென்டிட்டி, என்னோட விஷன் என்ன அப்படின்னா டு கனெக்ட் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் டு ஸ்பெசிஃபிக் நீட். ஸோ இந்த காலகட்டத்தில் மக்களோட தேவைகள் ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஸோ எல்லா பிஸ்னஸும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் ஒரு விஷயத்தை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதில் தான் நம்ம பிராண்டை உருவாக்க முடியும். அப்படிங்கிறனால தான் என்னோட விஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்றேன், ஐம் ஹெல்பிங் தமிழ் MSMEs டு ஜென்ரேட் 10x சேல்ஸ் குவாலிஃபைட் லீட்ஸ். இதுதான் என்னோட வேல்யூ, இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு போட்டுருங்க. தென் த சேம் திங் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம் அப்படின்னம்னா லுக் அட் த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க. பிராண்டை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி பண்ணுது. கோர் வேல்யூ என்ன, நான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலா கொடுத்துட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? ஒரு தியரியுமே இல்லாம ப்ராக்டிக்கலா ஐம் கிவிங் யூ சொல்யூஷன். ஓகே, எஸ், ஐம் ரைட். growth ஓரியன்டா இருக்கும், ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கணும், தமிழ் MSMEஸ்க்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். இது நல்லா கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. தென் டோன் நாலேஜ் ட்ரிவனா இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும், இது எம்பவர் பண்ற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்குது. டிரான்ஸ்லேஷன் டு கலர் நீட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட், ப்ளூ ஆர் கிரீன், இல்லைன்னா பிளஸ் எனர்ஜி அண்ட் ஆக்ஷன் ஆரஞ்ச் ஆர் எல்லோ, இல்ல பிளஸ் லோக்கல் கல்ச்சுரல் கனெக்ட் டீப் எர்த்தி டோன்ஸ். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபீல்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணுது. ஸோ சைக்காலஜிக்கு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா தமிழ் MSMEஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, ட்ரஸ்ட், growth அண்ட் கல்ச்சர் ஆத்தென்டிசிட்டி. அப்படி பார்க்குறப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ப்ளூ ஆர் கிரீன் வந்து ட்ரஸ்ட்டும் கொடுக்கும், ரிலையபிலிட்டியும் கொடுக்கும், ப்ராக்ரஸும் கொடுக்கும். ஆரஞ்சு எல்லோ எனர்ஜி கொடுக்கும், ஆப்டிமைஸ் பண்ணும், அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரினியல் ஸ்பிரிட்டையும் கொடுக்கும். டீப் ரெட் மெரூன் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ரூட்டட்னஸ், தமிழோட ஐடென்டிட்டி அண்ட் சீரியஸ்னஸ். இது எல்லாமே வந்து கலந்து சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிசைன் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா அது சொல்லிடும். ஓகே, தென் ஆக்சசிபிலிட்டி கன்சிடரேஷன்ஸ். எப்பயுமே ஒரு கலர் ரேஷியோ, ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் எப்படி இருக்கணும்னா 4.5:1 டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் செக்டு, ஸோ நோ கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஜஸ்ட் ரெட். இது எல்லாமே கிளியரா சொல்லிடும். பிரைமரி கலர் பேலட், கோர் ஐடென்டிட்டி டீப் இண்டிகோ ப்ளூ நல்லா இருக்கும், அதோட ஹேஷ் எதுவும் கொடுத்துரும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சைக்காலஜிக்கல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், ப்ரொஃபஷனலிசம், இன்டெலிஜென்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹெட்டர்ஸ்ல, பிரைமரி பட்டன்ஸ்ல, லிங்க்ல, எங்க வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆங்கர் கலர் ஃபார் பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கிளியரா சொல்லிடும். வார்ம் ஆரஞ்சு அதுவும் கொடுக்கும், சாஃப்ட் சேஜ் கிரீன் இதுவும் கொடுத்துரும். ஸோ இதுதான் மெயின் நம்மளோட பிரைமரி கலரா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா சொல்லிடுது. ஓகேங்களா? ரெண்டு செகண்டரி, இது எனக்கு கோல்டன் எல்லோவும் பண்ணலாம், டீப் மரூனாகவும் பண்ணலாம், கூல் லைட் கிரேவாகவும் பண்ணலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கண்டென்ட் பிளாக்ஸ் இது எங்க யூஸ் பண்ணலாம், சப்டில் தமிழ் கல்ச்சுரல் டச் அண்ட் ஹெட்டிங்ஸ், ஃபுட்டர். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியாஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறப்பையும் இந்த பர்டிகுலர் விஷயத்த கொடுத்து அவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்க பிசினஸ் உங்களுக்கு தான் தெரியும், அவங்க வெப்சைட் டெவலப்பர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அப்ப எவ்வளவு தூரம் நாம கரெக்டா இது தெரிஞ்சு பண்றோமா அதுதான் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அது வேற மாதிரி வரும், மறுபடியும் கான்ட்ரடிக்ஷனா போகும். அதுக்கு முன்னாடி நாம இந்த ஒரு ரிசர்ச் பண்ணிட்டோம்னா ஈவன் அவுட்புட் வில் பி பெட்டர். ஸோ விஷுவல் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்கணும், ஹோம் பேஜ்ல நேவிகேஷன் பார் எப்படி இருக்கணும், கான்டென்ட் செக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். தென் கார்ட்ஸ் மாடியூல்ஸ் எப்படி இருக்கணும், ஃபுட்டர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே. ஸோ ட்ரஸ்ட் வர்த்தி இஸ் இண்டிகோ ஆர் கிரீன், ஆக்ஷன் ட்ரிவன்னா ஆரஞ்ச் ஆர் எல்லோ, கல்ச்சுரலி கனெக்டட்னா மெரூன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அது சொல்லி கொடுத்துரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கலர் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ராம்ப்ட்னு போடுங்க கமெண்ட்ல, கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து
வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம். அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.